ஒரு புத்தம் புதிய நாள் நம்பிக்கையோடு ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய காலை வேளை நிகழ்ச்சியிலே அதிதிகள் பகுதியில் ஒரு முக்கியமான அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். காரணம், இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அனர்த்தம், பேரிடர் என்று வரும்போது மக்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து இப்பொழுது அவர்களினுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே முக்கியமாக நாங்கள் பல விடயங்களை பற்றி இந்த நேரத்திலே கலந்து ஆலோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கிறார் பிரபல உளவளத்துறை ஆலோசகர் டாக்டர் வசீர் லத்தீப் அவர்கள். அவரோடு நாங்கள் பல விஷயங்களை பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்க பார்த்துருப்பீங்க, பொதுவாகவே ஒவ்வொரு பிரஜைகளுமே இந்த நேரத்தில் பொறுப்புள்ளவங்க தான். ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுமே இந்த நேரத்தில் பொறுப்புள்ளவங்க தான். இருந்தாலும் வைத்தியர் அப்படின்னு வரும்போது எப்பொழுதுமே ஒரு படி கொஞ்சம் மேலே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே ஒரு டாக்டராக கண்டிப்பாக இப்போ நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. அதுலேயும் நேரடியாக களத்தில் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் முதல்ல இப்போ யாருமே எதிர்பார்க்காம திடீரென்று இந்த அனர்த்தத்தை பார்க்கும்போது, மக்கள் படக்கூடிய இந்த இன்னல்களை பார்க்கும்போது, ஒரு வைத்தியரா இதை சரி செய்யறதுக்கோ இல்லை இதுக்குரிய ஒரு தீர்வுகள் கொடுக்கறதுக்கோ உங்களுடைய பக்கம் இருந்து நீங்க செய்த பணிகள், களத்தில் இறங்கினது தொடர்பா அதை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளாமே. கண்டிப்பா. ரொம்ப நன்றி ஆதவன் தொலைக்காட்சிக்கு. இந்த அனர்த்தம் மக்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள விஷயம்தான். ஆனால் நாம் தெரியும், நிறைய இடங்களில் இதே மாதிரி இதுக்கு இந்த சிறு அனர்த்தங்களையும் மக்களுக்கு அதை அறிவிப்பு செஞ்சால் மக்கள் அதை அவ்வளோ மதிக்கிறாங்க இல்லை. ஏதாவது ஒரு வார்னிங் ஒன்று சரி, ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று சரி வளிமண்டலத்தை அறிவித்தாலும் நிறைய பேர் அது பெருசாக அதை நினைக்க மாட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நாம் எடுத்தால் இப்போ நிறைய பேர் இந்த கெலனிய அந்த இருக்கிற ஏரியா, வெள்ளம்பிட்டிய, கொலன்னாவை, இப்போ இந்த விஷயத்துக்கு பிறகு அந்த இடத்துல நான் போகும்போது நான் கண்ட விஷயந்தான், நிறைய பேர் உயிரழிவு, பொருளறிவு, வீடறிவில் மனக்கசப்போடு, மனக்கவலையோடு, மன அழுத்தமோடு தான் இருந்தாங்க. அழுகிறாங்க, பிரச்சனையை சொல்கிறாங்க, எல்லாத்தையோடையும். இதுக்கு என்ன விடியம் இல்லை. ஏன்னா நமக்கு அனர்த்தங்கள் நமக்கு நிப்பாட்ட முடியாத விஷயம்தான், நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லை. ஆனால் நிறைய பேர் ஒரு பிரஜையா, ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு பிரஜையா, ஒரு சிட்டிசனா நமக்கேண்டு இந்த சுய கட்டுப்பாடு, நமக்கேண்டு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க, அந்த இடத்த விட்டு போகணும் என்று. கூடுதலாக நிறைய பேர் அந்த இடத்த விட்டு போக விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு உயிர் சேதம் கூடுதலாக வர அது இன்னொரு காரணம். மற்றது இந்த மாதிரி விடயங்களில் நாம் ஒரு உதாரணமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் நடக்கும் என்று நமக்கு தெரிந்தால் நமக்கு தேவையான பொருட்களை மட்டும், இப்போ நிறைய பேர் நாங்கள் காண்றோம், இதுக்கு இப்படி பிரச்சனை வந்தாலும் நிறைய பேர் கூடுதலாக பொருட்கள் சேகரிக்கிறாங்க வீட்டு அந்த இடங்கள். மற்ற அவங்க வீடுகள் வாடகை எடுத்தாலும் வீடுகள் வாங்கினாலும் அந்த இடங்களை தவிர்த்து வாங்கணும். நிறைய வீடுகள் சேதமடைய காரணம் அந்த இடமோடு இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம், அந்த தண்ணி போகிற சிஸ்டம் பிடிச்சி சில பேர் வீட்டுக்கு கட்டி இருப்பாங்க, சில பேர் அதுக்கு ரெண்டட் ஹவுஸாக இருப்பாங்க. இனி இதில் தாக்கம் ஒரு விஷயம். இப்போ களத்தில் இறங்கி பார்க்கக்குள்ள இந்த விஷயத்தில் காண்ற மிக கூடுதலான விஷயம்தான், நிறைய பேர் அந்த இழப்போடு அவங்களுடைய மனம் வலிமை குறைவாயிருக்கு. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, நான் மட்டும் தப்ப காரணம், என் உயிர் மட்டும் ஏன் இருக்கேன், என் பிள்ளைகள் இல்லை, என்னுடைய மனைவி இல்லை, என்னுடைய சொந்தக்காரர்கள் இல்லை, அவருடைய உயிர் மட்டும் தப்ப ஒரு காரணம். அவருக்கு ஒரு சமூக கடமை இருக்குது. அவருடைய உயிர் இன்னும் இருக்க காரணம் என்னென்னா, அவருக்கு ஒரு வலிமையோடையும் அவருக்கு ஒரு தகவல் ஒன்று கொடுத்து இருக்கு இயற்கையால். ஸோ அவர் அதை புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையில் கூடுதலாக நாம் பாசிட்டிவாக தான் நினைக்கணும். இந்த விஷயத்தில் கஷ்டம்தான், மனசு பிரச்சனை, உயிரிழப்பு எல்லாம் கூடுதலாக கஷ்டம்தான். ஆனால் இதையும் தாண்டி நாங்கள் போகணும். நாம் சுனாமியை நாங்கள் முகம் கொடுத்தோம் இலங்கையில், கோவிட்டையும் முகம் கொடுத்துட்டோம். அப்போ கோவிட்லேயும் நிறைய பேர் எனக்கு கவுன்சில் வந்தாங்க, நிறைய பேர் உயிர் விரக்தியாக இருந்தாங்க. இதோட உயிரெல்லாம் முடிஞ்சு ஒன்றும் செய்ய தேவையே இல்லை, வாழ்க்கையில் முடிவுத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். இல்லை, அதையும் தாண்டி நாங்கள் வந்துட்டோம். வாழ்க்கையில் எதையும் தாண்டி நாங்கள் வரணும். இது வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் இதையும் தாண்டி நமக்கு வாழ்க்கையில் இன்னும் ஒரு வழி இருக்குது. இனிமே வரும் அனர்த்தத்தில் நாம் கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு உயிர் சேதங்கள், பொருள் சேதத்தை குறைக்கலாம்.
ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய நிறைய பிரச்சனைகள், நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ட்ரைனேஜ் இஷ்யூஸ், கட்டட அமைப்புகள் முறை, இப்படி பல காரணங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனா காரணங்கள் சொல்றதை விட இதுக்கு பிறகு நாங்க அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும்ல. இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய இதற்கு பிறகு நாங்க நிறைய அனர்த்தங்களை பார்க்கலாம். இதற்கு முன்னாடி கூட பார்த்திருக்கோம். சுனாமி, அதற்கு பிறகு கொரோனா தொற்று, இப்படி பல இந்த மாதிரியான இடர்கள் நாங்க பார்த்தாலும் கூட புதிதாக ஒரு அனர்த்தம் சந்திக்கிற நேரங்கள்ல அந்த பதட்டமும் இல்ல அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிற அந்த விழிப்புணர்வும் நம்ம மக்கள் மத்தியில மிக மிக குறைவாகத்தான் இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தை நாங்க எடுத்துக்கிட்டா கூட அப்படி இருக்கிறப்போ இதற்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அனர்த்தத்தை நாங்க சந்திக்கணுமா இருந்தா சைக்காலஜிக் டாக்டரா நம்ம எங்களுடைய மனநிலையை நாங்க எப்படி தயார்படுத்தி இருக்கணும், இல்ல அந்த இடத்துல எப்படி நாங்க துரிதமாக செயற்படணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் கண்ட ஒரு விஷயம்தான், இந்தியாவில் வந்து இதுக்காக பயிற்சி இருக்கு. இப்போ ஒரு அனர்த்தம் ஒன்று வந்தால் நாங்கள் எப்படி செயலாற்றணும் என்று அரசாங்கம் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு பயிற்சி. மற்றது வந்து இதுக்கு எப்படி மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும், இப்படி கூடுதல் அனர்த்தம் ஒன்று வந்து அந்த இடத்த விட்டு எப்படி போகணும், அதில் தேவையான பொருளை மட்டும் எப்படி சேகரிக்கணும். மற்றது வந்து இந்த விடயங்களை வந்து இப்போ நாம் அனர்த்தத்தை இது இல்லை முதல் முறை, இதுக்கு நாங்கள் அனர்த்தம் நிறைய காண்பிக்கிறோம். இதுக்கு நாளைக்கு 2017 சரி 11 சரி இன்னொரு அனர்த்தம் வந்து இதே மாதிரி, ஆனால் இது மாதிரி கூடுதலாக வரல. ஆனால் அந்த பயிற்சி இல்லை, பயிற்சி இருக்கு. இப்போ நிறைய பேர் மக்கள் என்னென்னா நிகழ்ச்சிகள் பார்க்கக்குள்ள அறிவாற்றல் கூடிய நிகழ்ச்சி, இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நாங்கள் எப்படி மீண்டு வாரேன்ற நிகழ்ச்சி. நாங்கள் எடுத்த இப்போ ஜப்பானில் எடுத்தால், ஜப்பானில் அவங்களுக்கு கூடுதலாக பூமி அதிர்ச்சி வாரி, அவங்களுக்கு சிறு பிள்ளை கூடத்தினா அந்த பூமி அதிர்ச்சி ஒன்று வந்தால் நாங்கள் எப்படி முகம் கொடுக்கணும். இது அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒன்று இல்லை. இப்போ அனர்த்தம் ஒன்று வந்தால் இப்போ நமக்கு எச்சரிக்கை கொடுத்து இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். தேவையான பொருட்களை இருக்கணும், தேவையான இடத்துக்கு நாங்கள் டக்குன்னு அந்த வீட்டை எடுத்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். இப்போ இதில் இது இல்லாத காரணம் ஒரு விஷயம். மக்கள் இப்போ நிறைய பேர் இப்போ அனர்த்தத்துக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், இன்னொரு ஒரு 1-2 வீக்ஸ் ஆகக்குள்ள இது அப்படியே மறந்து போடுவாங்க. அனர்த்தம் முடிஞ்சு பேக் டு நார்மலாக வரும். அதுக்கு பிறகு அவங்க வந்து அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மறந்து போகும். அப்படி இப்போ நாங்கள் கோவிட் நேரத்தில் நம்ம காணும் நிறைய பேர் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி, இப்போ கை கழுவக்குள்ள சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி, ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி, நல்ல சேஃப்டியாக மாஸ்க் அணிந்து எல்லாம் இருந்தாங்க. இப்போ அப்படியே முடிஞ்ச பிறகு அதை பற்றி எவ்வளோ யோசனை இல்லை. இப்போ இது வந்து ஒரு நேரத்துக்கு மட்டும்தான், அந்த பிரச்சனை இருக்கிற நேரத்துக்கு மட்டும்தான் அவங்க நேரடியாக வந்து இதை பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதே வாழ்க்கை நிலையை தான் போகுது. ஸோ இதை தான் மாற்றணும் மக்கள். ஏன்னா மக்கள் நினைக்கணும் விழிப்புணர்வோடு, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க யோசிக்கணும் இது மறக்க வர இந்த ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை தான் அவங்க வந்து ஒரு சுய கட்டுப்பாதை, மற்ற நான் சொல்கிறேன் நம்ம அரசாங்கத்துக்கே குறை சொல்ல முடியாது, மக்களுக்கு தெரியணும். இப்போ நிறைய ஊடகத்தில் இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அதை பார்த்து இந்த மாதிரி அனர்த்தம் வந்தால் மற்ற நாடுகளில் எந்த மாதிரி செயல் செஞ்சாங்க, அதுக்கு தேவையான வழிமுறைகள் நாம் எப்படி பயன்படுத்தணும், இதில் எல்லோருக்கும் எடுக்க வேண்டிய கல்வியான விஷயம் அதுதான். ஸோ நான் நினைக்கிறேன் மக்களுக்கும் விழிப்புணர்வு இருக்கணும். இந்த மாதிரி அனர்த்தங்கள் இதுக்கு பிறகு வந்தாலும் நாம் எப்படி நாமளை தனியாக தயார்படுத்துவது, இதுதான் மிக முக்கிய காரணம். கண்டிப்பா. இப்ப இந்த அனர்த்தம் வரும்போது நாங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நாங்க பேசியிருந்த மாதிரி, சில நேரங்கள்ல எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கும் அவங்க உதாரணமா இருக்கிறது கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியாஸ்ல நாங்க பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா அந்த அதாவது கிழக்கு பகுதியில கூட ஒரு இடத்துல அந்த கார் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிற அந்த டைம்ல கூட இமீடியட் ரியாக்ஷன் அவங்க கிட்ட இருந்து கிடைக்காம போன்ல வீடியோ எடுக்கிறது, அதை வந்து ப்ரொமோட் பண்ணி வீடியோ ஷேர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக இப்போ ஊடகம் வந்து தொழிலை வந்து பொதுமக்கள் செய்ய போதுதான் இது பிரச்சனை நடக்குது. ஏன்னா ஊடகம் இருந்தால் பொறுப்பொண்டு இருக்கு, அந்த கொடுக்குற நியூஸ் கூட சரியான முறையில் தான் அவங்க கொடுப்பாங்க, தணிக்கை செயல் ஒன்று இருக்குது, அதுலலாம் இருக்குது. ஆனால் மக்கள் இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு என்னென்னா அந்த பிரச்சனை நடக்கிற விஷயத்த வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுறது தான் செய்கிறாங்க. ஆனால் பிரச்சனைக்கு தேவையான முன் உதாரணம் அதை இப்போ நம்ம சொல்லுவோமே, அந்த இப்போ வெஹிக்கிள் அந்த விஷயத்தில் அவங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு, யாருக்கு சரி ஸ்விம் பண்ணி டைவ் பண்ணி அந்த வெஹிக்கிள் ஓடிச்சு சரி அவங்கள காப்பாற்ற. ஸோ எல்லோரும் அங்கே இங்கே ஓடிக்கொண்டு இருந்தே தான் நான் காண்றேன், சில பேர் அதை வீடியோ பண்ணி கொண்டு இருந்தே தான் காண்றேன். ஆனால் அதில் 3 உயிர் பறிப்போனது. ஸோ இது உயிர் இழப்பு வந்து நமக்கு எப்படியும் அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம். என்ன இந்த காரணத்தில் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. இப்போ அங்கே மலையும் இருக்கலை, உண்மைக்கு சொன்னால் அந்த தண்ணி தான் கூடுதலாக இருந்துச்சு. ஸ்விம்மிங் தெரிஞ்ச 2-3 பேர் போனால் அந்த உண்மைக்கு காப்பாற்ற இருந்த விஷயம்தான் மக்களுடைய கவனம் குறைவால் அந்த உயிர் பறி போச்சு. இனி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. இந்த மாதிரி விஷயங்களை நாம் ஷேர் பண்ணுறதை விட அங்கே பிரச்சனைக்கு தேவையான தீர்ப்பை கொடுத்தா
3 உயிர்கள் அதில் நமக்கு காப்பாற்றக்கூடிய விஷயம் இருந்துச்சு. ஸோ மக்களுக்கும் இதில் அந்த நெகட்டிவ் சைட் இது தான். இப்போ எல்லா மக்கள் இருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுறது தான். மற்ற நான் காண்ற இன்னொரு விஷயம், சில பேர் இந்த வீடியோஸில் இருந்துச்சு ஏஐ டெக்னாலஜியோட பழைய வீடியோஸ்களும் ஷேர் பண்ணி இருந்துச்சு இதே மாதிரி அனர்த்தம் வந்து. ஸோ அதில் நிறைய இடங்களுக்கு அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகக்குள்ள நிறைய பேருக்கு பயம் கூடுதலாக வருது. இப்போ நாடு முழுவதும் இப்படியா வந்து இருக்குது, நாட்டில் ஒரு பக்கத்துக்கு நமக்கு போக இயலாத நிலைமையாக இருக்குது. ஸோ இதுவும் தவிர்த்து கொள்ளணும். இதுக்கு ஒரு முகாமைத்துவம் இருக்கணும் அரசாங்கம் மூலமாக. இந்த மாதிரி இதுவரை ஸ்ப்ரெட் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்படி தான் நாம் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ அது நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே சீரியஸ்னஸை புரிஞ்சிக்காம ஃபேக்கான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க, ஏஐ வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்தோம்னா இந்த நேரத்தில் கூட இனம், மதம் இந்த மாதிரியான சம்பந்தங்கள் தொடர்பாக பேசுகிறவங்க சோஷியல் மீடியாஸில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இது வந்து வாட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி, என்ன காரணத்தினால இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து வந்துட்டே இருக்கு? இதுக்கு காரணம் என்ன, நாம் காண்ற ஒரு விஷயம்தான். நம்ம நாட்டில் எல்லா மதங்களும் எல்லா சமூகமும் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அனர்த்தத்தில் நிறைய பாதிப்பு பட்டிருந்தால் நாங்கள் சொல்லுவோம், சிறுபான்மையான மக்கள் வந்து தமிழ் முஸ்லீம் மக்கள்கள் இனி அவங்களுடைய இடங்களில் அவங்க இதை பாதித்து நடந்தால் கூடுதலாக நாம் காண்ற ஒரு விஷயம்தான். வெளிநாட்டுகளிலிருந்து அதை பற்றி தேடி அவங்களுக்கு தேவையான உதவி செய்கிறாங்க. இப்போ இது வந்து சில சமூகத்திலேருந்து சில பேர் வந்து அது வந்து நினைக்கிறாங்க, இல்லை அவங்கள்ட்ட அந்த சமூகம் சுட்டிதான் அப்படி செய்கிறாங்க, இவங்க நம்ம சமூகத்துக்கு மதிப்பு அணிந்தா. இப்போ இயற்கை அனர்த்தம் யாரையும் மதம், மொழி, ஜாதி இது ஒன்றும் பார்க்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பிரச்சனை. அங்கனைக்கு போனால் உயிரிழப்பு நடக்கும். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன, எல்லாரும் ஒரு இளைஞரைக்குரிய குடிமகனா இல்லாத எல்லா மனிதர்களா நினைச்சா இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேருக்கு வந்து இந்த விடயங்களையும் தப்பான விஷயங்கள், தப்பான நியூஸுகள் இப்போ சில நாடுகளில் இருந்து இப்போ இந்தியா பாகிஸ்தானும் உதவி செஞ்சாங்க இலங்கைக்கு. ஆனால் இந்த எக்ஸ்பயர் ஆன சாப்பாடு பொருட்கள் கொடுத்துலேருந்து விஷயங்கள் எல்லாம் அப்படி பரவி இருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் பெரிய ஒரு பிரச்சனை வந்து நடக்குது. இது கிடைக்க வேண்டிய மக்களுக்கு சரியாக சேர்றது இல்லை. இந்த பொருட்கள் கூட நான் நினைக்கிற விஷயம் தான், நான் களத்தில் கண்ட ஒரு விஷயம்தான். தனியார் நிறுவனங்கள், இப்போ உங்கள மாதிரி நிறுவனங்கள் கூடுதலாக தனியார் நிறுவனங்கள் கஷ்டப்பட்டு எல்லா பொருளை சேர்த்து தேவையான ஆட்களுக்கு சரியான முறையில் டெலிவரி பண்ணாங்க. ஆனால் சில இடத்துல தாமதங்கள் நடக்குது. சில இடத்துல அந்த எஃபெக்டான ஆட்களுடைய பேர் லிஸ்ட் இல்லை. சில இடத்துல போட்டு இருந்தாங்க ஜிஎஸ் அந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாத ஆட்களுக்கு இந்த சாப்பாடு இந்த பொருள் கொடுக்கக்கூடாது. ஸோ நானே சொல்கிறேன், அனர்த்தம் நிலையில் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் அதை பார்க்காம தேவையான ஆட்களுக்கு தேவையான பொருட்களை சாப்பாடுங்க. கூடுதலாக சிறிய பிள்ளைகளுக்கு அந்த பால் மாக்கள் எல்லாம் இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து தனியார் நிறுவனங்கள் செஞ்ச அந்த உதவிகளை பாராட்டக்கூடிய விஷயம் என்று சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ ஒரு அனர்த்தம் வரும்போது உடல் ரீதியா எங்களுக்கு எவ்வளவு பாதிப்புகளை நாங்க சந்திக்கிறோமோ அந்த மாதிரி அது கொடுக்கக்கூடிய அந்த டிராமா, அந்த மன ரீதியா வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அழுத்தம். அந்த அழுத்தத்துல இருந்து வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படும். பெரியவங்களா இருந்தா கூட ஓரளவு சமாளிக்க முடியும். ஆனா சின்ன பசங்க, இப்போ நாங்க இப்போ நியூஸ் எல்லாம் பாக்குறோம், என்னன்னா ஸ்கூல் போற பசங்க அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் ஈரமானதுனால வெயில்ல காய வைக்கிற மாதிரியான படங்கள் எல்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி வயசுல இந்த மாதிரி அனர்த்தங்களை பார்க்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா அவங்களுக்கு இதுக்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும், பிஎஸ்டி என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த அழுத்தங்களோடு அவங்களுக்கு சில நேரம் திடீர் பயம் வரும். கனவுல கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், உயிரிழப்புகள். மற்றது வந்து இதில் இன்னொரு விஷயம் இருக்கின்றா, தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் இதே அனர்த்தத்தை ரிப்பீட் பண்ணி அந்த இன்சிடென்ட்ஸை வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை வந்து கூடுதலாக பார்க்குறது மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த நடந்த சம்பவம் ஞாபகம் வரும். ஸோ இதை கொஞ்சத்துக்கு தவிர்த்து கூடிய விஷயம். மற்றது வந்து இதில் வந்து மன அழுத்தங்கள் கூடுதலாக வந்து இப்போ சிறு பிள்ளைகள் எடுத்தால் அவங்களோட புக்ஸ் எல்லாம் அப்படி ஈரமாகி அவங்களுக்கு படிக்க முடியாத நிலைமை வந்தால் அவங்களுக்கு மனசில் தோணும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ். சில நேரம் சாப்பாடாமல் இருப்பாங்க, அப்படியே பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஸோ இங்கனைக்கு மனநல ஆலோசனை கூடுதலாக தேவைப்படுது, சிறு பிள்ளைகளுக்கு கூடுதலாக தேவைப்படுது. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஊட்டி அவங்களுக்கு இல்லை இது ஒரு சம்பவம் தான், இது இதை முடிஞ்சு இப்போ நம்ம இழந்தோம் யாரும் சரி, அது மறக்க நமக்கு கிடைக்காது. இதை வந்து நாம் தாண்டி நம்ம வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாம் என்று ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். கூடுதலாக பெற்றோர்கள், உறவினர்கள், மற்றது வந்து மனநல ஆலோசனைகள் இந்த நேரத்தில் கூடுதலாக தேவை. இப்போ சில இடத்துல நான் கண்ட பிரச்சனை தான், இப்போ
எனக்கு நிறைய இடத்துல அழைப்பு கிடைச்சிச்சு இது தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் கதைக்க. ஆனால் தமிழ் மொழியில் கதைக்கிற நிறைய மனோ தத்துவ நிபுணர்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க. இப்போ சில பேர் இப்போ நான் அந்த தொழில் ரீதியில் நான் சொல்கிறேன், சில பேர் வந்து இது வந்து வாலண்டியராக வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியமே யோசிக்க மாட்டாங்க. நான் அந்த வகையில் நான் நினைக்கிறது வாலண்டியராக நாங்கள் போய் வேண்டிய ஒரு சேவை, நம்ம நாட்டிலுக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்குற சேவை. ஸோ இதை தான் நான் இங்கே சொல்கிறேன். நிறைய மனோ தத்துவ ஆலோசகர்கள் இவங்க இருக்கிறாங்க, தமிழ் மொழியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த நேரத்தில் நான் இருக்கிறேன், அவங்களுடைய ஒரு கடமை இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு போயிட்டு அவங்களுடைய மனநிலைகளை சரியான நிலைமைக்கு கொண்டு வர. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி நிறைய போயிருக்கீங்க இல்லையா? கொழம்பு டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய போக கிடைச்சி, எனக்கு அவுட் ஆஃப் கொழம்பு போக கிடைக்கல. கிடைச்ச அழைப்புகள் கூட நான் கொழம்பு டிஸ்ட்ரிக்டில் இந்த மனநிலை பிரச்சனை வந்த நிறைய இடத்துக்கு நான் விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த அறிகுறிகள், தேவையான விஷயங்கள் நான் சொல்லி என்னால் முடியும் விஷயங்கள் நான் செஞ்சேன். அதை பற்றி ஒரு மன திருப்தி இருக்கு. நான் சொல்ல நிறைய பேர் தேவை. நான் கொழம்புக்கு இல்லாத அவுட் ஸ்டேஷனும் நிறைய ஆசோக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய சேவை கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த நேரத்தில். கண்டிப்பா இப்போ இருக்கிற டைம்ல நிறைய தேவைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது நிவாரணங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, மற்ற தேவைகள், மெடிக்கல் ஹெல்ப், இதெல்லாம் தாண்டி இந்த உள நலம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியங்கிற விழிப்புணர்வு இப்போ இருக்கா மக்களுக்கு? இப்போ மக்களுக்கு நான் கண்ட இடத்துல களத்தில் கண்ட விஷயங்கள் தான் இப்போ நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு வந்து இருக்கு. இந்த விஷயங்கள்ல இப்போ நிறைய பேர் சந்தித்த பிரச்சனையோட அவங்களுக்கு. ஆனால் இன்னமும் அந்த தாக்கங்கள், அவங்க தொலைத்த விஷயங்கள், அவங்கள வீடு பொருட்கள், இப்போ இதை பற்றி பெரிய ஒரு கவலையில் தான் இருக்கிறேன். இதை மறக்க மீடியா இருக்கிற இப்படி இப்போ மறுக்க வந்து அவங்க குடும்பம் நிறைய பேர் அவங்க வந்து இந்த பாதிப்பால் குடும்ப நபர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த உயிர்களை நமக்கு மீட்டு கொடுக்கல. ஆனாலும் அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு வாழ்க்கை வலிமையை கொண்டு போகிறது தான் சரியான வழின்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த நம்பிக்கை நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு அது இருக்குது. கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த அனர்த்தம் அப்படிங்கிறதையும் தாண்டி பொதுவாகவே மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஃபியர் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை இழந்துருவோங்கிற பயம், இல்லைன்னா இழந்துட்டதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த மனத்தாக்கம். இப்போ நாங்கள் நிறைய இழப்புகள் பொருளாதார ரீதியாகவும் சரி, உயிரிழப்புகளையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இழப்புகளை சந்திச்சதுக்கு பிறகும் நாங்கள் இழப்புகளை சந்திச்ச ஒருத்தர் இப்போ இந்த நேர்காணல் பார்த்துட்டு இருந்தாருன்னா நீங்கள் அவருக்கு சொல்ற விஷயம் அதை தாண்டியும் எப்படி நாங்கள் தொடர்ந்து ஓட முடியும் வாழ்க்கையில்? கண்டிப்பாக. இப்போ அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாம் இலங்கையில் நம்ம சொன்ன மாதிரி சுனாமி அனர்த்தம் இருந்துச்சு. ஒரு குடும்பத்தில் நான் கண்டேன், ஒரு சுனாமி அனர்த்தத்தில் அந்த தகவல் மட்டும்தான் தப்பினார். ஒரு மகனோட அவருடைய மனைவி, மகள், இன்னும் அம்மா, அப்பா எல்லாரும் இறந்து போனார். அவரும் வாழ்க்கையில் தொலைத்து கொண்டு இருந்தார். அதுக்கு பிறகு அவர் யோசித்து முடிவு எடுத்தார், என்னால் முடியும். அவர் வந்து தொழில் அதிபர் ஒருத்தர். என்னால் முடியும், என்னது நான் செய்யணும்னு அவர் என்ன செஞ்சாருன்னா, மனத்தாக்கம் அடைஞ்ச சுனாமியால் மனத்தாக்கம் அடைஞ்ச நிறைய பேருக்கு அவர் வந்து ஒரு டிசாஸ்டர் சென்டர் மாதிரி எடுத்து தொடங்கி அதில் உதவி செஞ்சார். அதில் அந்த இழப்பை அவர் வந்து மன திருப்தி அவர் அடைஞ்சார். அதால் இப்போ நான் இப்போ சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி பாதிப்பு வந்து ஒருத்தருக்கு செய்ய முடிய விஷயம் என்னென்னா, அவர் வந்து வலிமையாக இந்த மாதிரி பிரச்சனையில் இன்னும் இருக்கிற ஆட்களை பற்றி சந்திச்சுட்டு நம்மளால் செய்ய முடியும் என்னமோ உதவியோ செய்ய. ஏன்னா அவர் இருக்கிறேன்னா உயிரோடன் அவர் தப்பி இருக்கிற காரணம் என்னென்னா, அவருக்காக சமூக பொறுப்பு ஒன்று இருக்கு. உயிரிழப்பு எப்படி நடக்கும், நாம் எப்போ இறந்து போவோம். அது இன்றைக்கோ நாளைக்கோ இன்னொரு வருஷத்தையோ நமக்கு சொல்லலை. பட் எல்லாத்துக்கும் மரணம் என்பது பொது. ஆனால் இந்த தாக்கத்துக்கு பிறகு அவர் யோசிக்கணும் என்னென்னா, இன்னொரு தாக்கம் வர முந்தி என்னுடைய கடமை ஒரு குடிமகனை நான் என்ன செய்யணுமோ அதுக்காக அவர் செய்யணும். ஆனால் மனசை வலிமைப்படுத்தணும். ஏன்னா நாம் உண்மையாகவே யதார்த்தத்துக்கு முகம் கொடுத்தணும். அதுதான் முக்கியமான விஷயம். இறப்பு என்ன சொல்கிறது எப்பவும் நடக்க முடியும் விஷயம். ஆனால் நம்ம காண்ற விஷயம் நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் கிடைச்சா அவங்க வந்து ஒரு போலியான வாழ்க்கையில் தான் வாழ விருப்பம், கலர்ஃபுல்லாக வாழ்க்கையாக. ஆனால் யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டால் வாழ்ற ஒரு கஷ்டமான விஷயம் வந்து இல்லை. ஆமா, அந்த யாரும் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டவங்க மட்டுமல்ல, பொதுவாகவே ஒரு சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்குன்னு ஒரு பிடிமானம் இல்லை, வாழ்க்கையில யாரும் இல்லாத மாதிரியான ஒரு மனப்பாங்கு சாதாரணமா ஆரம்பிச்சு அது அவங்களை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரியான மனப்பக்குவத்தோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல? நிறைய இருக்கு. இப்போ பைஃபோர் டிசார்டர் அதே மாதிரி ஒரு நோய் தான். என்னென்னா நிறைய பேர் நினைப்பாங்க நான் தனிமையாக இருக்கு. இப்போ நான் சொல்லுவோமே, ஒருத்தர் வந்து காதலிக்கிற யாரும் சரி, அது கிடைக்காத விஷயத்துல அவர் வந்து அவர்
அவருக்கு கோபம் வரும், அவரை பற்றிய வெறுப்பு வரும். உண்மைக்கு நீங்கள் உங்களை தான் முதல்ல நேசிக்கணும். நீங்கள் உங்களுக்கு அன்பு காட்டாமல் இன்னொருத்தருக்கு உங்களுக்கு அன்பு காட்ட முடியாது. இனி இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி தாக்கம் வர காரணம் என்ன? மனசால் இப்போ உள் மனசு இருக்கு நம்மள சப்கான்ஷியஸ் மைண்டில் உள் மனசில் நிறைய விடயங்கள் எங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை இது சரியில்லை, இது தப்பு, நான் இருக்கக்கூடாது, மன அழுத்தம் வந்து இருக்கு, எனக்கு தான் இப்படி நடக்குது வாழ்க்கையில், எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. இது நாம் வீணாக குழப்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் யோசிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கைக்காக நாம் என்ன பண்ணணும். நம்ம கல்வி கற்ற காலத்தில் நல்லா படித்தோமா, இல்லாட்டி நம்ம தொழில் செய்ய இடத்துல நேர்மையாக வேலை செஞ்சோமா, இல்லாட்டி நம்ம ஒருத்தருக்கு நேசிக்கக்குள்ள அந்த நேசிக்கிற உண்மையான நேசிப்பு இருந்துச்சா, நம்மளை கவனிச்சதா, அதை யோசித்த பிறகு தான் நம்ம முடிவுண்டுக்கு வரணும். இல்லாட்டி எல்லாத்துக்கும். ஆனால் நான் காண்ற விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் இயற்கையால் எல்லா விஷயங்கள் ஒரே நேரத்தில் நல்ல முறையில் தான் கொடுத்து இருக்கிறாங்க. நாம் தான் கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு பொருள் கிடைக்காத்தி, இல்லாட்டி ஒரு நபருடைய அன்பு கிடைக்காத்தி, நாம் வந்து வன்முறையாக நினைக்காம இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இது சொல்லலும், இது நல்லதுக்கும் நடக்கலாம், இதை விட நல்ல ஒன்று கிடைக்கலாம். அந்த மாதிரி மனப்பக்குவம் இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை பற்றி தான் கவலைப்படுவாங்க. கிடைக்க வேண்டிய நிறைய சந்தர்ப்பங்கள் கைவிட்டு போகும் அதில். ஸோ ஒரு கதவு வாசல் முடிஞ்சு இன்னொரு வாசல் திறக்கும். ஸோ அவருக்கு கூடுதலாக இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் தான் லைஃப்பில் இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ எந்த லைஃப்பில் எடுத்தாலும் நான் இந்த துறைக்கு நான் இந்த துறையில் இருக்க நான் என்னுடைய ஐடியா இருந்துச்சு, எனக்கு விருப்பம் இருந்துச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரத்தான். ஆனால் அதோடு பார்க்கக்குள்ள நான் ஒரு தடவை எனக்கு ஒருத்தருடைய ஒரு ஸ்பீச், மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடைச்சி. அதில் நான் யோசித்தேன் என்னென்னா, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சைக்காலஜிக்கல் ஒரு கவுன்சிலாக வந்தால் அப்போ வாழ்க்கை இன்னும் புரிஞ்ச உணர்வு கிடைக்கும், வாழ்க்கையை பற்றி நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும், வேண்டிய ஒருத்தரோடு சகஜமாக பழக முடியுமான விஷயம் தான் நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணனாக வந்தேன். ஏன்னா வேண்டிய ஒருத்தர் மென்டாலிட்டி உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இது. ஸோ இந்த தொழிலை நான் நேசிக்கிறேன். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், நான் நினச்ச தொழிலில் நான் இப்போ செய்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் அப்படித்தான். ஸோ அதை நாங்கள் நேசித்தா அதன் பிறகு வந்து உங்களுக்கு இலகுவாகவே வாழ்க்கையில் இருக்கிற நிறைய சவால்களை சந்தித்து அதுக்கு தேவையான தீர்வுகளை கொடுக்கலாம். ஆமாம், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு மனோ தத்துவ நிபுணராக இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உலகத்திலே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் மனிதர்களினுடைய மனச்சிதறல்கள் தான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த மாதிரி நிறைய மனச்சிதறல்களுடைய மனுஷங்களை சந்திச்சிருப்பீங்க, அவங்களோட கதைகளை கேட்டிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன்ஸ், இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் என்ன மாதிரியான மன பிறழ்வுகள், மனச்சிக்கல்கள் அவங்களை அதிகமாக ஆட்கொள்ளுது? கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பார்க்கக்குள்ள, நம்முடைய ஜென்ரேஷன் காலத்தோட பார்க்கக்குள்ள ஊடகங்கள் கூடுதலாக டிவைசஸ் இருக்கல, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கல, லேப்டாப்ஸ் இருக்கல. இப்போ நான் படிக்கக்குள்ள எல்லா விஷயத்தையும் தேடி தேடி தான் படிக்கணும். மற்றது இயற்கையோட நல்ல ஒரு முகாமைத்துவம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சமூகம் பார்த்தா ஜெனரேஷன் நல்ல அறிவாரிங்க தான், நல்ல ஆற்றல் இருக்கு, வேண்டிய விடயங்கள் குயிக்காக அவங்களுக்கு எக்ஸஸ் பண்ண ஈஸியாக இருக்குது, எல்லாம் டிவைசஸ் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நான் காண்றது தான் ஆன்மீக பக்தி குறவு. ஆன்மீக பக்தி குறவு என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்களும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், நான் குற்றம் என்று சொல்கிறது இல்லை, அவங்க பார்ப்பாங்க லாஜிக்கலி அது எக்ஸஸ் ஆகினா தான் அதை ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ நாம் சொன்ன இப்போ கடவுள் என்று சொல்கிற விஷயம் நிறைய பேருக்கு அது லாஜிக்கலி இல்லை. இப்போ நாம் கடவுளை கண்டு இல்லை, ஆனால் நாம் நம்புகிறோம், உணர்வோம். சரியாக காற்று மாதிரி காற்று வரும், உணர முடியும், ஆனால் பார்க்க முடியாது. கடவுளும் அப்படி தான். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாம் குயிக்காக நடக்கணும். இப்போ நான் கண்டிருக்க நிறைய பேர் வருவாங்க, எக்ஸாம் ஃபெயிலியர்ஸ் ஆகி, லவ் அஃபேர் பிரேக்கப்ஸ் ஆகி, மேரேஜ் பிரேக்கப்ஸ் ஆகி, இனி அவங்களுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு அவங்க சூசைட் வரைக்கும் போவாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கையில் அது இலவசமாக கிடைச்ச வாழ்க்கை. கடவுள் நாம் சொல்கிறோம், நம்ம கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் கொடுத்த வாழ்க்கைன்னு. ஆனால் நாம் பார்க்குறோம் ஊனமுள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க நிறைய படிச்சுட்டு நிறைய சாதிச்சுட்டு வருவாங்க. சில இடத்துங்களில் அவங்களுக்கு வந்து அந்த மனது, நான் தான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு அவருக்கு மனது ரீதியில் நிறைய பேர் ஊனம், உடம்பு ரீதியிலே இல்லை. ஸோ மன ரீதியில் ஊனமாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர கஷ்டம். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் நல்ல அட்வான்டேஜ், நல்ல எஜுகேட்டட்ஸ், நிறைய கருவிகள் இருக்கு படிக்க. ஆனால் மனசில் தான் குழப்பம் இருக்கு. அவங்க பார்க்குறாங்க சீக்கிரமாக முடிவுகள் வராது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அலுவலகத்துக்குள்ள போனால் அவங்க வந்து அந்த ஜாப்புக்கு ஃபேஸ் பண்ணக்குள்ள அவங்க பார்ப்பாங்க, இதில் நமக்கு
ஐஃபோன் கிடைக்குதா, மேக் லேப்டாப் கிடைக்குதா, வெஹிக்கிள் கிடைக்குதா, ஏன்னா நிறுவனத்தில் என்னென்ன கிடைக்குமோ வசதிகள் அதை தான் யோசிக்கிறே தவிர என்னால் என்ன முடியும் நிறுவனத்துக்கு கொடுக்க, என்னுடைய பேரை நான் இப்படி இதில் பதிவு செய்கிறேன்னு அந்த தாக்கம் தான் குறையும். இவங்களுக்கு நிறைய லைஃப்பில் பிரச்சனை வர காரணம் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ். கிட்டத்தில் வந்து ஒருத்தர் ஒரு கவுன்சிலிங்க்கு வரக்குள்ள அவர் எனக்கு சொன்னால், இல்லை நான் இப்போ எனக்கு ஒரு ½ அன் ஹவராக நான் குயிக்காக போகணும். நான் சொன்னேன் எதுக்கு, இல்லை மெடிடேஷன் பண்ணேன். நான் சொன்னேன் மெடிடேஷன் பண்ண ஏன் குயிக்காக போகிறீங்க? மெடிடேஷன் தான் ஒரு தன்மையை தனியாக உணர்ந்து ஒரு நேரத்தில் உங்களோட மனசை வைக்கணும். நீங்கள் மெடிடேஷனுக்கு இவ்வளோ குயிக்காக போகிறீங்கன்னா மெடிடேஷன் உங்களுக்கு சரியாக செய்ய முடியாது. அப்போ தான் அவசரம் இல்லை, இது வந்து ஒரு க்ரோஸாக போகிறேன்னு. நான் சொன்னேன் மெடிடேஷனில் கோர்ஸ் இல்லை, படிப்பில் தான் கோர்ஸ் இருக்கும். மெடிடேஷன் நீங்கள் அமர்ந்து இருந்து நீங்கள் தனியாக ஒரு விஷயத்தை நேசிச்சுது, தனியாக நீங்கள் வந்து மனசை வந்து ஒரு சமாதிக்கு நிலைக்கு கொண்டு வரணும். எல்லாரும் மெடிடேஷன் அவங்களுக்கு செய்யலை. ஸோ அது தான் நான் அவருக்கு கொடுத்த அட்வைஸ். அதுபோல் அதை கேட்டார். அதுபோல் சொல்ல, இல்லை நான் இப்போ ஃபாலோ பண்ணி போகிறேன், அதுக்கு பிறகு நான் பார்க்குறேன். நான் சொன்னேன், நீங்கள் இதில் போனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. ஏன்னா நீங்கள் அவர் மெடிடேஷனுக்கும் அவசரமாக போகிறார், யோகா செய்யும் அவசரமாக போனால், ஏன்னா அவசரமான காலகட்டத்தில் தான் போகிறேன். ஸோ இது தான் நான் சொல்கிறேன். நான் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம் என்னென்னா, நிறைய பேர் அந்த இப்போ ஜென்னோட பார்க்கல எல்லாம் கூடுதலாக குயிக்காக அவசரமாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை தான் தவிர்க்கணும். மற்றது ஆன்மீக பக்தி இருக்கணும், இயற்கையோடு இருக்கிற நல்ல முகாமைத்துவம் இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான காரணம் ஒருத்தருடைய வாழ்க்கையை சரிபாதைக்கு கொண்டு போகிறோம். அப்போ அவர் யோசிப்பார், இதில் வந்து வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்னென்னு நினைக்கணும்னு அவருக்கு புரியும். இப்போ இருக்கிற ஜென்ரல் பிள்ளைகள் நிறைய பேர் சொந்தக்காரர்களோடு பேச மாட்டாங்க, அவங்களோட ஜென்ரேஷன் ஆட்களோடு மட்டும் பேசுவாங்க. சில விஷயங்கள் நாம் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் அப்டேட்டட் இல்லை எங்களை மாதிரி, நாம் அப்டேட்டட் இந்த விஷயத்தில். குறிப்பாக அந்த டெக்னாலஜி விஷயத்தை எடுத்து அவங்க நிறைய அப்டேட்டட் தான். அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இப்போ அவங்க இப்போ மிச்சம் அடல்ட்ஸோட கதைக்க மாட்டாங்க, அவங்களோட ஜென்ரேஷன் வயசான பிள்ளைகளோடு தான் கதைப்பாங்க. நமக்கு ஒரு ஆலோசனை சரி குடிக்க ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை உணர்வுக்குள்ள தாமதம் கூட வாழ்க்கையில். அதான் நான் காண்றேன். ஆமாம், இப்போ இந்த அனர்த்தத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, அனர்த்தத்துக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளை மக்கள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. உடல் ரீதியாக, அதே மாதிரி சுகாதார ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு வைத்தியர்கிட்ட நாங்கள் பேசும்போது அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, உண்மையிலே சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம், ஆனால் சில நேரங்களில் இந்த அனர்த்தத்துக்கு பிறகு தங்களுக்குள்ள ஏதாவது உடல் ரீதியான நோய்கள் இருக்குன்னு அவங்களே நினைத்து கொள்கிற அளவுக்கு ஒரு சில மனப்பிறழ்வுகளுக்குள்ள உள்ளாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே நடக்குமா? நடக்கும். இல்யூஷன் இருக்கே. இப்போ ஒரு இல்யூஷன் நினைச்சா, இப்போ அவர் நினச்சி கொண்டு இருக்கிறார் அவருக்கு வந்து இந்த அனர்த்தத்தால் தான் இந்த நோய் வந்தேந்து அவரே நினச்சி கொள்கிறார். ஆனால் நோய் வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணக்குள்ள இல்லை. இப்போ அதை வந்து நார்மலி நிறைய பேருக்கு இதுக்கு பிறகு வர பிரச்சனை. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நிறைய மனோ தத்துவ ஆலோசகர்கள் இதை பற்றி போயிட்டு அவங்களோட கதைச்சிட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த தாக்கம் வந்தால் அவங்களுக்கு திடீரென்று வியர்வை வரும், திடீரென்று மயக்கம் வரும், திடீரென்று சாப்பாடு தின்ன விருப்பம் இல்லாமல் போகும். அவங்க யோசிப்பாங்க, இதுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. திடீரென்று காய்ச்சலும் வரும், காய்ச்சலும் கூடுதலாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் அந்த பயம் தான். உண்மையாக வந்து உடல் ரீதியில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த பயத்தில் அந்த இலூஷனை அவங்களே நினச்சி கொள்கிறாங்க எனக்கு இந்த நோய் இருக்கேன்னு காரணம். ஸோ அதுக்கு சரியான விடயம் தான் மன தத்துவ நிபுணர்கள் இந்த இடத்துக்கு போகணும். அவங்க வந்து அவங்களோட கதைக்கணும், அவங்க குடும்ப நபர்களோட கதைக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும், அவங்களுக்கு தன்னம்பிக்கை கூடுதலாக கொடுக்கணும். இதில் தான் இந்த விஷயத்துக்கு சரியான தீர்வு காண முடியும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் என்று இதை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைய பாதிக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணவங்களும் அப்படின்னு சொல்லி இரு தரப்பாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியாக நீங்கள் நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடைசியாக நான் சொல்ல விரும்பிய விஷயம்தான், வாழ்க்கையில் இழப்புன்னு சொல்கிற எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். இயற்கை வந்து யாருக்கும் வந்து தனியாக தண்டிக்காது. சில நேரம் மக்களுடைய சில நம்ம சொல்லுவோம், அது வாழ்க்கையில் என்னென்ன கர்மா என்று சொல்லுவோம். நம்ம யாருக்கும் நல்லது தான் செய்யணும், நல்லது தான் நினைக்கணும். ஆனால் இந்த மாதிரி அனர்த்தமான விஷயத்தில் நாங்கள் நினைக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ நான் கண்ட ஒரு விஷயம் நான் கடைசியாக சொல்ல விருப்பம் என்னென்னா, நான் இப்போ நேற்று முந்தினாத்து நான் கண்ட விஷயம், நிறைய பேர் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு போயிட்டு கூடுதலாக தேவையான பொருட்களை அளவுக்கு மீறி எடுக்கிறாங்க. மற்றவருக்கு எடுக்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொல்லுவேன், ஒரு குடும்பம் எடுத்தால் ஒரு பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு பால்மா பெக்கர் சாப்பாடு உணவு, இப்போ நிறைய இருக்கிற வசதி உள்ள ஆட்கள் என்னென்னா பயந்து கூடுதலாக எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு சமூகத்துக்கு
தேவையான அந்த பொருட்கள் இல்லாமல் போகுது. இப்போ ஜப்பானில் என்ன சொல்லுவாங்க, இப்போ 5 இயர்ஸில் நிறையா பொருட்களும் நீங்கள் சேகரிக்கிறீங்க வந்து ஒரு பாவமாக தான் கருதுகிறாங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது கூடுதலாக இருந்தால் இன்னொருத்தரோட நம்ம ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். இப்போ இதே நம்ம மக்கள் வந்து தவித்து கொள்ளணும். நம்ம காண்றோம், கோவிட் வந்தாலும் சரி, வேறு என்ன அனர்த்தம் என்ன பிரச்சனை வந்தாலும் நிறைய பேர் போவாங்க ஃபுட் சிட்டிஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு அதில் இருக்க எல்லாம் பொருள் எடுப்பாங்க. இப்போ நான் பொருள் எடுத்தால் பரவாயில்ல, யாருக்கு சரி கொடுக்க இந்த அனர்த்த நேரத்தில் அது நாம் வந்து கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் நிறைய பேர் என்ன அதை சேகரிக்கிறாங்க அவங்களுக்காக, அவங்க வீட்டுக்காக. ஸோ இதை கொஞ்சம் தவிர்க்கணும். இப்போ மற்றது இந்த இடத்துலையும் நான் சொல்லுவோமே, ஒரு அரிசி ஒரு 5 கிலோ பேக் எடுக்கிறேன்னா ஒரு மேக்ஸிமம் 10 கிலோ தான் ஒருத்தருக்கு எடுக்கலாம்னு கொடுக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் அந்த பொருள் கிடைக்கும். இப்போ சில பேருக்கு நான் காண்றோம், நிறைய உணவுப் பொருட்கள் இப்போ கூடுதலாக இல்லை. ஃபுட் சிட்டிஸை போனாலும் நான் நேற்றும் போனோம், நான் காண்றேன் நிறைய இந்த பால்மா எல்லாம் சரி குறைவாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை எடுத்து கூடுதலாக அந்த ஸ்டாக் கொண்டு வைக்கிறாங்க வீட்டில். ஸோ இதை வந்து தவிர்க்கணும், எல்லாத்தையும் நேசிக்கணும், எல்லா மனுஷனுக்கும் ஒரே எண்ணம் ஒரே பசி இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் அன்பையும் அரவணைப்புமோட நாம் நினைக்கணும், மனசை உறுதியாக வலிமையப்படுத்தி மீண்டும் நாம் இதை வந்து கட்டி எழுப்பணும். நம்ம நாட்டை மீண்டும் நம்ம முன்னெடுத்து போகணும். வாழ்க்கையில் இது முடிவில்லை, வாழ்க்கையில் அந்த நீர் இந்த கடலில் இருக்க தண்ணி மாதிரி அப்படியே அலை அடித்து கொண்டே இருக்கணும். முடிவு ஒன்று இல்லை, முடிவு நாம் காணும் போது நம்ம வாழ்க்கைக்கு நாம் முடிவை நாம் தேடி போகக்கூடாது. முடிவு வர காட்டிலும் நாங்கள் வந்து உழைக்கணும். அதுதான் நான் காண்ற விஷயம். கண்டிப்பா அனர்த்தத்துக்கு பிறகு மக்களுடைய மனநிலை தொடர்பா நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.